ஓம் சாந்தி. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம், மதமாற்றம், அதை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னா, இந்த மதமாற்றம் சமீப காலமாக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க, அவ்வளோ பெருமைப்படுறாங்க ஒருத்தங்க அவங்க மதத்துக்கு வந்தால். அதில் முக்கியமாக பிரபலமானவங்க மாறுறாங்க அப்படின்னா, மாறிய மதங்கள் பெருமை ஒரு பக்கம் படுறாங்க, விட்டுட்டு போன மதங்கள் அவங்க அவ்வளோ டென்ஷனாகி திட்டுறாங்க கண்ணா பின்னான்னு. இதில் இறைவன் கொடுக்கிற ஞானத்தின்படி பிரம்மகுமாரிகள் மூலமாக டைரக்டாக அல்லாஹ், சிவன், பரமபிதா அப்படின்னு 3 மதங்களினால், 3 பெரிய மதங்களினால 3 வெவ்வேறு பெயர்களில் வைக்கப்பட்டுள்ள அந்த ஒரே பரமபிதா, அந்த ஒரே பரமாத்மா, அதாவது ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தை, அதனால தான் அவர் பரம ஆத்மா அப்படின்னு சொல்கிறது, உயர்ந்த ஆத்மா. அவர் சொல்கிற ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக. அந்த ஞானத்தை கேட்டிங்கன்னா இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆழமான ரகசியம் ஒன்று உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது உங்களுடைய மனநிலையை மாற்றிடும். என்ன அந்த ரகசியம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அது சொன்னால் உங்களுக்கு புரியும். அது என்ன அப்படின்னா, இந்த உலகம் இருக்குது இல்லையா, அதாவது கிருஷ்ணர் கையில் ஒரு சக்கரம் சுற்றுதே, அது என்னன்னா சுதர்ஷன சக்கரம்னுவாங்க. அது காலச்சக்கரம், ஆக்சுவலாக கல்ப சக்கரம். 5000 வருஷ காலச்சக்கரம் ஒன்று இருக்குது. அது ஒரு கல்பம்னு 5000 வருஷத்தை. அந்த 5000 வருஷத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் கல்பமாக நடந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும். அந்த 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சிவன் இந்த ஞானத்தை சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு 5000 வருஷத்துடையும் வருவார். எப்போ வருவார்னா அந்த 5000 வருஷத்துடைய இறுதி, கடைசி 100 வருஷம் சொல்கிறார் ஒரு ரகசியத்தை. ஏன்னா அது முடிஞ்சு புது கல்பம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அந்த புது கல்பத்துக்கு தயார்படுத்துறதுக்கான ஞானத்தை சொல்கிறார். ஸோ அதை கடைசியில் தானே சொல்ல முடியும், அதனால் சொல்கிறார். என்ன ஆகுதுன்னா, அந்த 5000 வருஷத்தில் முதல் பாதி 2500 வருஷம் சொர்க்கம், அடுத்த 2500 வருஷம் நரகம். இதே பூமி தான். சொர்க்கத்தில் இருந்தவங்க யாருன்னா தேவதைகள், இந்து தெய்வங்கள் சொல்கிறாங்க இல்லையா, சிவனை தவிர. சிவனுக்கு உருவம் கிடையாது. மற்ற சரீரம் உள்ளவங்க இருக்கிறாங்களே, கிருஷ்ணர், நிறைய பேர், அம்மன், துர்கை, நிறைய பேர் இருக்கிறாங்களே, அத்தனை பேர் 33 கோடி தேவர்கள், 33 கோடி தேவர்களின் பாட்டெல்லாம் கூட இருக்கு இல்லையா, 33 கோடி பேர் மொத்தமாகவே அந்த 2500 வருஷத்தில் அவ்வளோதான் இருந்தாங்க இந்தியாவில். உலகத்தில் இந்தியா மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்தியா தான் சொர்க்கமாக இருந்தது. அதனால தான் அந்த சொர்க்கத்துடைய மாதிரி தான் ஒவ்வொரு கோயிலையும் அவங்களுக்கு பண்ணுற அலங்காரம். அவ்வளோ நகையெல்லாம் போடுறாங்களே, அவங்க நினைவு சின்னம் தான் அது. அந்த நினைவு சின்னத்துக்கே அவ்வளோ அலங்காரம்னா நிஜத்தில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. அப்படி இருப்பாங்க. அவங்க எது நினைச்சாலும் நடக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்களும் பிறப்பாங்க, சரீரத்தை விடுவாங்க, மறுபடியும் பிறப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க 150 வருஷம் இருப்பாங்க, நோய் நொடியெல்லாம் இருக்காது. சரீரத்தை அவங்களுடைய அனுமதியோடு அவங்களே வேற ஒரு சரீரத்துக்குள்ளே, வேற கர்ப்பத்துக்கு போய் குழந்தையாக பிறப்பாங்க. அப்படி ஏன்னா அவங்க ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. நான் ஆத்மா தான், அதாவது உயிர் தான், நான் உடம்பு கிடையாது அப்படின்ற உணர்வில் இருப்பாங்க. அந்த ஆத்ம உணர்வில் இருந்து அவங்க எது நினைச்சாலும் நடக்கும். அப்போ அவங்களே பிறவி எடுத்து 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 என்ன ஆகும்னா, அந்த முதல் 2500 வருஷம் முடிஞ்சோடனே அந்த ஆத்ம உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நான் உடம்புன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அது நரகமாக ஆயிடுது. இந்த சொர்க்கத்தை நரகமாக அவங்களுக்கு சரீர உணர்வு வரும்போது மாறிடுது. அப்போ அந்த தேவதைகள்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா இங்கே தான், நாம தான் அது. அதை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே, அது எல்லாரும் கிடையாது, இதை கேட்குறவங்க மட்டும்தான். ஏன்னா தேவதை ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் இது ஈர்க்கும், இந்த ஞானம். அதுவும் இந்த ஞானம் ஈர்க்குது இல்லையா, வெறுப்பாக பார்க்குறவங்க கிடையாது, ஈர்க்கிறவங்க. அது பாபா குழந்தைய, அதாவது பாபா குழந்தைன்னா சிவனுடைய குழந்தை. சிவனை அப்பான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுவோம். சிவன் அவருடைய பேர், அல்லான்றது அவருடைய பேர், ஆனால் அப்பா தான் அவர் எல்லாருக்கும். ஸோ ஹிந்தியில் பாபான்னுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி சரீர பாபா, மனுஷனுங்களே பாபான்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இல்லையா, அந்த பாபாவுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அந்த பாபா குழந்தைங்க மட்டும்தான் இதை கேட்பாங்க. ஏன் கேட்பாங்கன்னா, 5000 வருஷம் முன்னாடி அவங்க தான் கேட்டாங்க, அடுத்த கல்பத்திலே அவங்க தான் கேட்க போகிறாங்க. ஸோ கல்பமாக இதான் நடக்கும், கொஞ்சம் கூட மாறாது. அந்த தேவதை ஆத்மா தான் இதை கேட்பாங்க. சரி, இப்படி
ஆகுறாங்க சொன்னோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, இந்த கடைசியில் முடிஞ்சு எங்கே போவாங்கன்னா அப்படியே டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. முடிந்து நரகம் அழிஞ்சாதான் சொர்க்கம் வரும். அதே இடம் தான் இருந்தாலும் நரகம் அழிஞ்சாதான் சொர்க்கம் வரும். இப்போ எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அங்கே மொத்தமே, அதாவது 2500 வருஷம் சேர்த்தே 30 கோடி தான். ஆனால் சொர்க்கத்துடைய ஆரம்பத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்போ இப்போ 705 கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகத்தில். அது அப்படியே 9 லட்சமாக மாறும் அப்படின்னா நடுவில் ஏதோ நடக்கும் இல்லையா. அதை பற்றி நீங்கள் பிரம்மகுமாரி சென்டரில் போய் தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றிலாம் விலாவரியாக போல். என்ன அப்படின்னா, அந்த சொர்க்கத்துக்கு நாம் அதாவது அடுத்த பிறவி எடுக்கும்போது சொர்க்கத்தில் பிறப்போம், அவ்வளோதான். அப்போ அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இது வரைக்கும் பிறக்கும்போதெல்லாம் எப்படின்னா இறந்த உடனே ஒரு தாய் கர்ப்பத்தில் பிரவேசம் ஆகிடும். ஆனால் இது கடைசி பிறவி, அதனால் தாய் கர்ப்பம்லாம் இருக்காது, எல்லாருமே மேலே போவாங்க. மேலே ஒன்று இருக்குது. என்ன இருக்குதுன்னா சொர்க்கமெல்லாம் கிடையாது. இதே தான் சொர்க்கமும் நரகமும் ஆறுது. இது ஸ்தூல உலகம்னு பேர், கண்ணால் பார்க்கக்கூடிய உலகம் இல்லையா. இதுக்கும் மேலே ஒரு உலகம் இருக்குது, சூட்சும உலகம், ஒளி உலகம். அதை பற்றியும் இப்போ தேவையில்லை. அதுக்கும் மேலே ஒரு உலகம் இருக்குது, செம்பொன் நிறமான உலகம். ஒரு அகண்ட ஜோதி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த உலகம். அதுக்கு பேர் தான் பரந்தாமம் அல்லது மூலவதனம் அல்லது நிர்வாணதாமம். நிறைய பேர் இருக்குது அதுக்கு. ஸோ அங்கே தான் சிவன் எப்பயுமே இருக்கிறார். அதனால தான் சிவனுக்கு இன்னொரு பேர் பரந்தாமன். பரந்தாமத்தில் இருக்கிறதுனால ஒரு பேர் பரந்தாமன். அங்கே தான் நாமளும் போயிடுவோம் கடைசியில். அப்புறம் அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வரும்பொழுது அங்கேருந்து தான் சொர்க்கத்துக்கு வருவோம். ஸோ சொர்க்கம் தான் ஆரம்பம், நரகம் தான் கடைசி. ஸோ ஆரம்பம் நாம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் முடிச்சுட்டு மறுபடியும் அங்கே தான் போவோம். போயிட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கு வந்து முதல்ல என்ன தேவதையாக இருந்தீங்களோ அதே தேவதையாக தான் வருவீங்க. இப்போ இதே 5000 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி அடுத்த 5000 வருஷம் இதே நாள் இதே தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ கொஞ்சம் கூட மாறாது, எல்லாமே அதே நடிப்பு தான் நடந்துன்னு இருக்கும். ஸோ இப்படி மேலே போயிட்டு வருவோம். இப்போ இந்த பரந்தாமத்துக்கு யார் போவாங்கன்னா எல்லாரும் போயிடுவாங்க. எந்த தர்மமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ தர்மம், இஸ்லாமிய தர்மம், பரலோகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பரந்தாமத்தை தான் சொல்கிறாங்க. பைபிள் குரான்லாம் பரலோகம்னு போட்டிருக்கோம். மேலே போயிடும். அது வந்து சொர்க்கம்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சொர்க்கம் கிடையாது. ஏன்னா பைபிளில் கடைசியில் வெளிப்பாடில் சொர்க்கம் இதே இடத்துல தான் இருக்குன்னு இருக்குது. ஏன்னா அது கன்ஃபியூஷன் ஆகும். மேலே தான் பரலோக ராஜ்யம்ட்டு கொஞ்ச நாள் பைபிளில் போட்டுனே இருக்கும், கடைசியில் பார்த்தா அப்படி இருக்கும். இதில் எதை நம்புறது, எழுதுனது மனிதர்கள், அதில் குழப்பம்தான் வரும். நீங்கள் எந்த வேத புஸ்தகம் படித்தாலும் குழப்பம்தான் வரும். ஏன்னா வேத புஸ்தகத்தில் இந்த ஒரு கல்பமே வந்து லட்சக்கணக்கான வருஷம் இருக்குன்ட்டாங்க. இந்த கலியுகமே வந்து இன்னும் 40,000 வருஷம் இருக்குதுன்றாங்க. அதுதான் கும்பகர்ண உறக்கம், மனிதர்களை எழுப்புங்க. ஒட்டுமொத்த கல்பமே 5000 வருஷம்தான். அதில் கலியுகம், எல்லா யுகமே 4 யுகம் தான் இருக்குது, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு. சமமாக 1225 வருஷம் தான் ஒன்று ஒன்றும். அதில் கலியுகத்துடைய கடைசி 100 வருஷத்தில் இருக்கிறோம் நாம். அதுலேயே இறைவன் இந்த ஞானத்தை கடைசி 100 வருஷத்தில் தான் வந்து சொல்கிறார். அவர் வந்து 77 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இன்னும் மீதி எவ்வளோ இருக்குது பாருங்க, நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஞானத்தை இப்போ மனிதர்களுக்கு இது இறங்காமல் ஒரு மாதிரி அஞ்ஞான இருளில் இருக்கிறாங்களே, இதுக்கு பேர் தான் கும்பகர்ண உறக்கம். இவங்களை ஞானத்து நீர் தெளித்து எழுப்பி விடுங்க, அதாவது இந்த ஞானத்தை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்பயும் தேவதைகள் மட்டும்தான் எழுந்திருப்பாங்க, மற்றவங்க எல்லாருமே எழுந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது புரியாது. ஏன்னா சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தான் இதை சொல்லும்போது, ஆமாம் எனக்கே இதுக்கு முன்னாடி தேவதைகள் நாமளாக இருப்போமோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஏன்னா ஏற்கனவே அது மாதிரி இருந்திருக்கும், கொஞ்சோண்டு ஞானம் அது இருக்கும். சரி, இப்போ பரந்தாமத்துக்கு எல்லாருமே போயிடும், எல்லா ஆத்மாவும் போயிட்டு சொர்க்கத்துக்கு எல்லா ஆத்மாவும் வராது. இந்த ஞானம் கேட்குறாங்க இல்லையா. மற்ற எந்த வேத புஸ்தகம் படித்தாலும், எந்த தர்மத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு வரவே முடியாது. ஏன்னா உலகத்தை யார் படிக்கிறா, பிரம்மா தானே படிக்கிறாரு, அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ பிரம்மா எப்படி படிக்கிறாருன்னா, பிரம்மா படிக்கிறது இல்லை, பிரம்மா மூலமாக சிவன் தான் படிக்கிறார். ஒருத்தர் உடம்புல சிவன் பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்கிறார், அவருக்கு பேர் பிரம்மான்னு வைக்கிறாரு. ஸோ பிரம்மாவின் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க எல்லாம் பிராமணர்கள். ஏன்னா பிரம்மா வாய் வழியாக பிறக்கிறவங்க தான் பிராமணர்கள்னு வேதத்தில் இருக்குது. ஸோ இதை கேட்குறவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். மற்ற எந்த தர்மமும் வராது. என்ன ஆகும்னா, அனைத்து தர்மத்தின் அழிவும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் நடக்குது. இப்போ அந்த தர்மம் எது அப்படின்னா, அந்த தர்மம் இப்போ இல்லவே இல்லை. ஸோ அந்த தர்மத்தை உங்களால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. உலகத்தையே ஆளப்போகிற தர்மம், இன்னும் 30-40 வருஷத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளப்போகிற அந்த தர்மம்
இப்போ இல்லவே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற தர்மம் எல்லாம் அடிச்சிக்குது, உலகம் ஃபுல்லாக இந்த தர்மம் பரப்பணும் அந்த தர்மம் பரப்பணும். ஆனால் எந்த தர்மமும் இருக்காது. பல தர்மங்களின் அழிவும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் பண்ணுறதுக்கு தான் இறைவனே நேரடியாக வராரு. ஏன்னா பைபிள் மூலமாக, பைபிள் வந்து சொர்க்கத்தை படைக்கிறோம் அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தாலும் பைபிள் வந்து 2000 வருஷம் ஆச்சு, சொர்க்கமாக படைக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்தவ மதம் தான் படித்தா, கிறிஸ்தவ மதம் படைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் பைபிள். அதை உருவாக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஸோ கிறிஸ்தவ மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி தான் இயேசு வரணும் இல்லையா? அவர் வந்த உடனே அது ஆரம்பிச்சிடும். முஸ்லீம் மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி தான் நபிகள் வந்தாகணும், அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஆரம்பிக்கும். ஸோ ஜஸ்ட் முன்னாடி வருவாங்க. அதேமாதிரி புத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் புத்த மதம் வரும். இப்போ இவங்க எல்லாம் மதத்தை உருவாக்க தான் வந்தாங்க, சொர்க்கத்தை உருவாக்க வரல. இவங்க எழுதின எல்லா புத்தகத்திலும் கடைசியில் இறைவன் வருவார்னு போட்டு இருக்கும். இறைவன் எதுக்கு வருவார்? இவங்களே நல்லவங்க தான் இல்லையா, எல்லாருமே மகாத்மாக்கள். இப்போ இவங்களே மகாத்மாவாக இருந்தாங்கன்னா இறைவன் எப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மாவாக இருப்பார்? அவர் என்ன தண்டனை கொடுக்க வராரு? ஆனால் பைபிள் குரான்லாம் அவர் ஏதோ தண்டனை கொடுக்கறதுக்குனே வராருன்னு இருக்குது. அதாவது அவர் செய்கிற ரோலில் ஒரே ஒரு ரோலை மட்டும்தான் அதில் வெளிப்படுத்தியிருக்காங்க, அவர் நிறைய ரோல் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த கடைசி நியாய தீர்ப்பு நாள்லாம் சொல்கிறாங்களே, அதுக்கு முன்னாடியே 100 வருஷம் முன்னாடியே அவர் வந்துடுறாரு. வந்து என்ன ரோல் பண்ணுறார் அப்படின்னா, தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் 3 ரோல் ஒரே நேரத்தில் பண்ணுறார். தந்தையாக தான் குழந்தைங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறார். இந்த ஞானத்தின் மூலம் கேட்க கேட்க விளக்கு வச்சா விட்டில் பூச்சி வருது, அது மாதிரி இந்த ஞானத்தை கேட்ட தேவதை ஆத்மாக்கள் ஓடி வரும். நான் அந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருந்தப்ப ஒரு சிலர்கிட்ட அந்த ஞானத்தை சொல்லுவேன். முன்னாடி பெஞ்சில் உட்காந்துனா முன்னாடி உட்காந்து சொன்னேன்னா பின்னாடி பெஞ்சில் இருக்கிறவங்க ஊர்ந்து கேட்டுட்டு அப்படியே கிட்ட வருவாங்க தேவதை ஆத்மாக்கள். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அஞ்ஞானி ஆத்மாக்கள் அது கேட்காது, வெளில போயிடும். ஸோ அதுதான் அந்த மாதிரி வருவாங்க, ஏதோ ஒன்றுன்னு பார்க்க வருவாங்க, ஆனால் பார்த்த உடனே அப்படியே பலியாயிடுவாங்க. அது ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுறதில்ல, பாபா பண்ணுறார், கடவுள் தான் பண்ணுறார். ஸோ அப்படி தன்னுடைய குழந்தைங்களை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறார். ஸோ அதுதான் தந்தையோடைய ரோல். அடுத்தது ஆசிரியராகி இந்த ஞானத்தை கொடுக்குறார். சத்குருவாகி இந்த உலகத்துடைய முதல் இடைக்கடை 3 ரகசியத்தையும் எந்த வேதத்திலும் இல்லாத ரகசியத்தை சொல்கிறார். எல்லா வேதத்துலையும் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது எப்படின்னா இந்த ஞானம் தான் பின்னாடி மனிதர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற கதை ஏறி கடவுளே ஒரு பக்கம் அன்பாவும் காட்டுவாங்க, ஒரு பக்கம் கொலை பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. எல்லா வேத புஸ்தகங்கள்லையும் அது இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது. ஸோ இறைவனே தன்னை பற்றி அறிமுகப்படுத்திட்டு அவர் எவ்வளோ அன்பான கடல் எப்படின்றதும், சூட்சமமாக உங்களுக்கு துக்கம் கொடுக்குறது எல்லாமே மாயா தான், நான் கிடையாது, அவனையும் உங்களால் பார்க்க முடியாது, என்னை பார்க்க முடியாத மாதிரி அப்படின்ற ஞானத்தெல்லாம் கொடுக்குறாரு. சரி, இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரும். மத மாற்றம் பற்றி தான் நம்ம சொல்கிறோம். மெயினாக பரந்தாமத்தில் எல்லா ஆத்மாவும் போயிடும், கொசு கூட்டம் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடும். இந்த உலகத்தில் யாருமே இல்லாத அளவு மாதிரி காலியாக்கிட்டு போயிடுவாங்களாம். இருந்தாலும் 9 லட்சம் ஆத்மாக்கள் இருக்கும். அது எதுக்குன்னா தேவதை ஆத்மாக்களுக்கு பிறவி கொடுக்கறதுக்காக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அதன் மூலமாக தானே வந்தாகணும், எதுவும் மாயாஜாலத்தில் நடக்கிறது இல்லை. அதுதான் பெரிய விஷயம். ஞானத்தின் மூலமாக தான் படிக்கிறார் அவர். ஸோ இந்த ஞானத்தை கேட்க கேட்க தெய்வீக குணங்கள் வரும். எப்படி உலகத்துக்கு சக்தியை கொடுத்து எப்படி அசுர குணம் உள்ள மனிதர்களை தெய்வீக குணம் உள்ளவங்களாம் மாற்றுறது, இந்த மாதிரி ரகசியத்தை தான் இங்கே ஞானத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனையும் எப்படி சந்தோஷமாக ஃபேஸ் பண்ணுறதுன்ற அந்த ரகசியமும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு சொர்க்கத்தின் மேலே நம்பிக்கை இல்லாட்டினாலும் கூட, ஏன்னா எனக்கும் ஆரம்பத்தில் அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஆனால் இது கேட்கும்போது நல்லாயிருக்கு, நம்ம கேரக்டர் மாறுறதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்தேன். அதுக்கப்புறம் போக 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 நமக்கு அந்த குஷி வர ஆரம்பிச்சிடும், நான் தேவதைன்ற குஷி. அடுத்து எல்லாமே கொசு கூட்ட மாதிரி மேலே போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வர முடியும் இல்லையா? எல்லாரும் போயிடுவோம். அப்படியே சொர்க்கத்தில் 33 கோடி ஆத்மாவும் அப்படியே வந்துடாது பிறவி எடுக்க. ஏன்னா அங்கே இருக்கிறதே என்னது 2 லட்சம் பேர் தான், 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குவாங்க. யார் ஃபஸ்ட்டு இறங்குவாங்கன்னா, இந்த பாபா ஞானத்தை ரொம்ப பக்காவாக படித்து டெய்லியும் முரளி கிளாஸ் பிரம்மகுமாரிக்கு போய் அட்டன் பண்ணி பக்காவாக அதை தாரணை நடைமுறையில் அந்த தெய்வீக குணம், எவ்வளோ கோபப்பட்டாலும் அன்பாகவே இருக்கிற குணம், எவ்வளோ துக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு சுகம் சாந்தியே கொடுக்குற குணம், அந்த மாதிரி தெய்வீக குணங்கள் இப்பயே வர வச்சுக்கிட்ட அந்த ஆத்மா, அதாவது பாபா சொல்கிற ஒரு நியமம் கூட மிஸ் பண்ணாமல் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு யோகா பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எழுந்திருக்குது. அது மாதிரி நிறைய நியமங்கள் இருக்குது. அந்த நியமத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு டெய்லியும் 8 மணி நேரம் டிராஃபிக் கண்ட்ரோல் டைம் வரும்.
அந்த டைம் வரும்போதெல்லாம் 5 நிமிஷம் அப்படியே உட்காந்து பாபா யோகா. இதுதான் பின்னாடி முஸ்லீம் மதத்தில் 5 வேளை தொழுகையாக வந்துடுச்சு. ஆனால் அவங்க உடலை வருத்திக்கிட்டு மசூதிக்கு போய் பண்ணுறாங்க, அங்கே அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அதுவுமே நல்ல விஷயந்தான் இல்லையா? இங்கே எப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே இருக்கலாம், ஆனால் அப்படியே மைண்டு ஃபுல்லாக பாபா நினைவில் மட்டும் இருக்கணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த வேலையை அப்போ என்னன்னா மைண்ட் வந்து அப்படியே மறுபடியும் பாபா நினைவுக்கே வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பக்காவாக பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க தான் முதல்ல வருவாங்க. அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வருவாங்க, இன்னும் கம்மியாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரிசை கிரமம் இருக்கும். இந்த முதல்ல வர்றது யாருன்னா லக்ஷ்மி நாராயணன். முக்கியமாக கிருஷ்ணர் தான் முதல்ல பிறக்கிற குழந்தை. அவர் தான் கல்யாணம் பண்ணுவோன்னே நாராயணன் ஆகிறாரு. இளவரசன் ராஜாவாகிறது தான் நாராயணன் ஆகிறது. ராதை தான் கல்யாணம் ஆனோடனே லக்ஷ்மி ஆகுறாங்க. ஸோ இவங்க தான் முதல்ல பதவி ஏற்கிறாங்க. இவங்க பதவி ஏற்கிற அன்னைக்கு தான் 1/1/1 இந்த 5000 வருஷ சக்கரத்துடைய முதல் தேதி. அதுலேருந்து தான் கணக்கு 5000 வருஷ கணக்கு. அதில் ஒரு வினாடி கூட கூடவோ குறைவோ செய்யாது அப்படின்னு துல்லியமாக சொல்கிறார். அதை இறைவன் மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லையா? அதுவும் 2000 வருஷம் கழிச்சு நடக்கலாம் சொல்லலை. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க நடக்க போகிற நிறைய விஷயத்த. பின்னாடி சாட்சாத்காரம் ஆகும், உங்களுக்கு என்னென்ன பதவி கிடைக்குன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம யோசிப்போம், ஐயோ சந்தேகப்பட்டு ரொம்ப நேரம் இதை கேட்காம விட்டுமே, முன்னாடியே வந்திருந்தால் நிறைய முயற்சி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பச்சாதாபப்படுவாங்களாம். இதில் வந்து நிறைய பேர் தடையும் ஏற்படுத்துவாங்க. அவர் சொல்லிட்டார், இறைவன் நடத்துகிற இந்த யாகத்துக்கும் யோகத்துக்கும் தான் நிறைய தடை வரும் அப்படின்ட்டு. அது நிறைய இதில் வருது, யாரெல்லாம் பண்ணுற முயற்சியிலுமே தடை வரும். இதில் இந்த வீடியோவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 அல்லது 2 ஆத்மா வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையுமே கண்டினியூஸாக வீடியோவும் பார்க்குது. எவ்வளோ தடை முடுக்க முடியுமோ அவ்வளோ நெகட்டிவாக கமெண்ட் கொடுக்கறது. அதுவே மாறி மாறி கொடுக்கும். ஒரு நாள் பார்த்தா வாங்க போங்கணும், ஒரு நாள் பார்த்தா வாடா போடணும், மறுபடியும் வாங்க போங்கணும், அப்படி மாற்றி மாற்றி அது அது தன்னிலை மறந்து அந்த ஆத்மா பண்ணுது. மாயாவுடைய வேலை அது. ஸோ இந்த மாதிரியும் ஆகும். அதையும் மீறி நீங்கள் ஆடாமல் அசையாமல், ஏன்னா டெஸ்ட் பேப்பர் வந்தால் தான் உங்களுடைய தெய்வீக குணம் செக் ஆகும். அது அப்புறம் எப்படி தான் டெஸ்ட் பேப்பர் வரும் இல்லையா? இதெல்லாம் சும்மா பின்னாடி பயங்கரமாக வரும். ஸோ இவங்க தான் வந்து நம்மளை ஸ்ட்ராங் படுத்துறவங்க. ஸோ இவங்க நம்மளுடைய உண்மையான நண்பர்கள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஆடாமல் அசையாமல் இருக்கிறவங்க தான் முன்னாடி வரவங்க. ஏன் கிருஷ்ணர் ஃபஸ்ட்டே வந்து அந்த பதவி அடைகிறாருன்னா, அவர் அந்த அளவுக்கு முயற்சியாக இப்போ பிரம்மாவாக இருக்கும்போது அவ்வளோ முயற்சி. இன்னும் கேட்டால் அந்த பிரம்மாவின் மூலமாக தான் இந்த ஞானத்தை சிவன் கொடுக்குறாரு. அவர் இந்த பிரம்மா தான் பின்னாடி லட்சுமி நாராயணா ஆகுறாங்க. அதனால தான் பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, அந்த லட்சுமி நாராயணனுடைய இணைந்த ரூபம் தான் விஷ்ணு. விஷ்ணுக்கு 4 கை என்னென்னா 2 கை லக்ஷ்மியோடது, 2 கை நாராயணனுடையது. ஸோ அந்த விஷ்ணு படுத்துட்டு இருப்பார். அவர் தொப்புலேருந்து ஒரு கொடி போகும், அதில் தாமரை இருக்கும், அது மேலே பிரம்மா உட்காந்து இருக்கிறதா காட்டியிருப்பாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா, விஷ்ணு அப்படிங்கிறது இந்த பூலோகத்தை சார்ந்தவர் தான், இங்கே தான் பிறப்பாங்க. ஆனால் இந்த பிரம்மா அவர் இங்கேருந்து ஞானம் கொடுத்தாரு. இப்போ சூட்சும வதனத்தில் இருந்து நடுவில் 2வது உலகம் சொன்னா இல்லையா, அவர் சரீரத்தை விட்டுட்டார், ஸ்தூல சரீரத்தை விட்டு அங்கேருந்து இப்பயும் சிவன் அந்த சூட்சும சரீரத்துக்குள்ள பிரவேசமாகி அதுக்கப்புறம் ஒரு அம்மா குல்சார் தாதின்னு ஒரு மாதாஜி அவங்க உடம்புல வந்து சொல்கிறாங்க. அப்போவும் அந்த அவருடைய சூட்சும சரீரத்தின் மூலமாக தான் வர்றாரு. அவர் வேற எந்த உடம்புலையும் வர்றது கிடையாது. நாடகத்தின்படி ஒவ்வொரு கல்பமும் அந்த பிரம்மா உடம்புல வந்து தான் சொல்கிறாரு. இது எந்த வேதத்திலையும் போட்டில்லை. பிரம்மாவின் மூலமாக சிவன் வந்து அந்த ஞானத்தை சொல்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது தெரியாதனால அவங்களுக்கு கன்ஃபியூஷன் நிறைய விஷயம். ஏன்னா எழுதுனது மனிதர்கள், அவங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையா? ஏன்னா எல்லாமே மனிதர்களே எழுதிட்டா அப்புறம் கடவுள் எதுக்கு தான் வரணும்? ஸோ அப்போ தான் நம்ம கீழான நிலைக்கு வரும். அப்போ தான் அவர் நம்மளை மேலே உயர்த்துறதுக்கு தான் வராரு. கீழான நிலைக்கு வரும்போது மறுபடியும் மேலே ஏற்றி விட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் வர வேலையே கிடையாது. ஏன்னா சொர்க்கத்துக்கு அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த ஆஸ்தியை கொடுக்க தான் வராரு இல்லையா? ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆத்மாக்களாக வரும் முதல் 2500 வருஷத்துக்கு. இந்த ஆத்மாவுடைய தர்மத்து பேர் என்ன தெரியுமா? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். உண்மையிலே இந்தியாவுடைய உண்மையான இந்தியாவின் தர்மம் அதுதான். இதுதான் உலகத்திலே மிக பழமையான தர்மம் அல்லது மதம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அங்கே வேற எந்த தர்மமும் கிடையாது. அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பார், ராமர், சீதை எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி கிருஷ்ணர் பல பெண்கள் பின்னாடி சுத்தவும் இல்லை,
ஒரு குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு, ஒரு நாட்டை சண்டை போடுறதுக்கு யுக்தி சொன்னவரும் கிடையாது. ஏன்னா அந்த சொர்க்கத்தில் சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒரே நேரத்தில் தண்ணி குடிக்கும். அப்போ சிங்கத்துக்கே மிருக குணம் கிடையாது. அப்போ மனுஷன் இன்னொருத்தனை அழிக்க வருவானா? அப்படி அழிக்க வந்தால் அது பேர் சொர்க்கமா? நரகம் இல்லையா? இதெல்லாம் மனிதர்கள் உட்காந்து நரகத்தில் ஏதின கதைகள். கடைசி 2500 வருஷத்தில் எழுதிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மகாபாரதம் எழுதுறதுக்கு முன்னாடி 2000 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர் கிருஷ்ணர். அவரை பற்றி இங்கே எப்படி எழுத முடியும் இல்லையா? ஸோ இவங்க கதையில் அப்படி எழுதிட்டாங்க. நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் நடந்த சம்பவங்களாக மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டது கற்பனை. ராமாயணத்தில் அதேமாரி ராமருடைய மனைவி கடத்திட்டு வந்தாங்க. சிவன் சொல்கிறாரு, அது சொர்க்கம் தான் சிவாலயம், அது அவர் தான் படைக்கிறாரு. நான் கட்டின அந்த சிவாலயத்தில் ஒருத்தருடைய பொருளை இன்னொருத்தன் கடத்திட்டு போக முடியுமா? மனிதர்கள் அவ்வளவு கல்புத்தியாக இருக்கிறாங்க, இதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். இல்லைனா அது கூட விட்டுங்க, கடவுள் ஞானத்தை கூட விட்டுங்க. ராமரே நம்ம கடவுளாக தானே நினைக்கிறோம். அப்போ கடவுளுடைய பொண்டாட்டி ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டானா அப்புறம் எப்படி நம்மளதெல்லாம் எப்படி காப்பாற்றுவார் இல்லையா? இது நிறைய பேர் தேவதைகள் கேட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே. அப்போ தான் இதை சொல்லும்போது அவங்களுக்கு டக்குன்னு புரியும். மற்றவங்களுக்கு அது என்ன காரணத்தினாலே புத்தி திறக்காது. அது பாபா சொல்ற அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்கன்ட்டு. ஸோ அதில் நம்ம போத்தல, ஏன்னா நாடகத்தில் இருக்கிறது தான் நடக்கும். இப்போ முதல் இவங்க அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மமே சரீர உணர்வு வந்தோடனே மனிதர்கள் ஆயிடுறாங்க இல்லையா? அவங்களே கோயில் கட்டி அவங்களே சாமி ஆகிட்டு அவங்களே பூஜாரி ஆகிறாங்க. பூஜைக்குரியவர்களாக இருக்கிறாங்க சொர்க்கத்தில். இங்கே பூஜாரி ஆகி அவங்களுக்கே பூஜை பண்ணுறாங்க. இவங்க ஆதிசநாதன தேவி தேவதா அப்படின்னு இவங்கள சொல்லிக்க முடியல. ஏன்னா அவங்க அவ்வளோ பரிசுத்தமானவங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் கொஞ்சம் கூட இல்லாதவங்க. இவங்க தேக உணர்வு வந்தோடனே இதெல்லாம் வந்ததுனால இவங்க கீழான நிலையாய் அவங்க மகிமையை பாடின்னு இருக்கிறாங்க. இவங்களை இந்துன்னு சொல்லிக்கிறாங்க, தேவதைன்னு சொல்லிக்க முடியாததுனால. ஸோ ஆதிசநாதன தேவி தேவதான்றதை மறந்துட்டு ஆதிசநாதனை மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆதிசநாதனை இந்துன்னு அப்படின்ட்டாங்க. கடவுள் சொல்கிறார், இந்துன்னு ஒரு தர்மமே கிடையாது, இது இவங்களா வச்சுக்கிட்டாங்க. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை படைக்க தான் இறைவனே வரார். அந்த தர்மத்தை இறைவனே நேரடியாக படைக்கிறார். அதுதான் இந்தியாவின் மகிமையே. வேற எந்த தர்மத்தையும் இறைவன் படைக்கல, மனிதர்கள் தான் படைக்கிறாங்க. கடைசியில் இறைவன் வருவார், சொர்க்கம் வரும்னு எல்லா தர்ம புத்தகத்திலும் இருக்குது. இறைவன் சொர்க்கத்தை படைக்கிறதுக்கு தான் வராருன்ற அந்த ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்கன்னா மனிதர்கள் தெளிவாக இருப்பாங்க. அதை போடாதனால பிரச்சனை. சரி, இப்படி ஒவ்வொரு ஆத்மாவாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது இல்லையா? முயற்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்தவங்க அந்த சொர்க்கத்திலே கடைசி பிறவி தான் வருவாங்க. சொர்க்கத்திலே 8 பிறவி, அதாவது முதல் சொர்க்கத்திலே 2 யுகம் இருக்குது, சத்தியுகம், திரேதாயுகம். சத்தியுகம் ரொம்ப பக்கா 150 வருஷம் இருப்பாங்க. அதில் 8 பிறவி எடுக்க முடியும், அதாவது அந்த யுகத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 125 வருஷம், கொஞ்சம் ஆயுள் குறைஞ்சிடும். ஆயுள் குறைஞ்சதுனால பிறவி அதிகமாகிடும், 12 பிறவி எடுப்பாங்க. முதல்ல 12 அதாவது என்னென்னா நாராயணன் வீட்டில் பிறக்கிறவங்க எல்லாருமே நாராயணன் ஆவாங்க. ஏன்னா ராஜா குழந்தை தானே ராஜா ஆக முடியும். ஸோ நாராயணன் ஆவாங்க. இந்த நாராயணன் கல்யாணம் பண்ணுற பொண்ணுங்க எல்லாருமே லக்ஷ்மி தான். இதுதான் 8 லக்ஷ்மி, இதுதான் அஷ்டலக்ஷ்மி. ஆனால் பக்தி மார்க்கத்தில் இன்னொன்று பெரிய பெரிய கதை போட்டிருப்பாங்க. ஆனால் நடந்தது இதுதான் இறைவன் சொல்கிறார். அங்கே எப்படி 8 நாராயணன் 8 லக்ஷ்மி இருந்தாங்களோ அதே மாதிரி அடுத்த யுகத்தில் 12 ராமர் 12 சீதை இருக்கிறாங்களாம். எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க, சுக சாந்தியோடு இருப்பாங்க, தூய்மையாகவும் இருப்பாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க. உடல் உணவே இருக்காது, ஆத்ம உணர்வு தான் இருக்கும். அடுத்தது தான் தர்மத்து ஆத்மாக்களே இறங்கும். எப்படி இறங்கும்னா, இயேசு வேற கிறிஸ்து வேற 2 பேர். இந்த ஞானமும் தெரியாது, ரொம்ப உள்ளே பார்த்தால. இதெல்லாம் பிரம்மகுமாரிகள் கிட்ட நீங்கள் டைரெக்டாக கேட்கும்போது தான் ஃபுல்லாக புரியும், இல்லாட்டினா புரியுமான்னு தெரியாது. ஏன்னா இயேசுன்ற சாதாரண மனுஷன்தான். அவர் பரிசுத்தமானவரெல்லாம் கிடையாது, நம்மள ஒரு மனுஷன் தான். அவர் அதுக்கு முன்னாடி கூட பிறவி எடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் நரகம் ஆரம்பித்து 500 வருஷம் கழிச்சு தான் வர்றாரு அவர். அப்போ நரகத்தில் 500 வருஷத்தில் அவர் அதுக்கு முன்னாடி கூட பிறந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் கிறிஸ்துன்றது பரிசுத்தமான ஆத்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாயின் கர்ப்பத்தில் அது பிரவேசமாகலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. பரந்தாமத்துக்கு போகும்போது எல்லாருமே தூய்மையாக தான் அடித்து உதச்சி எல்லாரும் தூய்மையாக்கி தான் அழைச்சிட்டு போவார். பிரம்மகுமாரிக்கு வரவங்க நம்மளே அந்த ஞானத்தை கேட்டு முன்னாடியே தூய்மையாகிடும். ஸோ நம்ம தண்டனை வாங்காமல் போயிடும், மற்றவங்க தண்டனை அடைஞ்சிட்டு போவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதுவும் என்னென்னா, இதை கேட்டு ஞானம் எல்லாருக்கும் தான் சொல்கிறார், கேட்க மாட்டேன்னு போது அவரோட தப்பு கிடையாதுல்ல. ஆனால் பின்னாடி கேட்பாங்க, எங்களுக்கு தெரியாதேன்னுவாங்க. அப்போ பாபா குழந்தைங்க இந்த மாதிரி வீடியோ மூலமாகவும் நேரடியாகவும் சொன்னதெல்லாம் இறைவன் சொல்லிட்டு காட்சியாக காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தண்டனை கொடுப்பாங்க. இது திட்டத்திட்ட கோர்ட்டில் நடக்கிற மாதிரியே நடக்கும் அப்படின்றார், நியாய தீர்ப்புனாலன்றது. அடுத்தது
அடுத்தது தான் என்ன ஆகுனா, இயேசு வந்ததுக்கப்புறம் கிறிஸ்து அவர் உடம்புல பிரவேசமாகி இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஞானத்தை, ஒரு கண்ணு திறந்தால் மறு கண்ணு திற, இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயம் சொன்னார் இல்லையா. இது ஃபுல்லாக சொன்னது கிறிஸ்து, இயேசு கிடையாது. இயேசுவோடைய உடம்பை அது ரதமாக யூஸ் பண்ணிச்சு. இப்போ எப்படி பிரம்மாவோடைய உடம்பை சிவன் ரதமாக யூஸ் பண்ணி இந்த ஞானத்தை சொல்கிறாரு, அது மாதிரி அது வந்து பரிசுத்தமான ஆத்மா வந்து சொல்லிடும். ஆனாலும் அடுத்தது இயேசு சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் இயேசு மறுபடியும் பிறவி எடுத்துடுவார். அவருக்கே தெரியாது இயேசுன்ட்டு. ஆனால் கிறிஸ்தவ தர்மத்திலே தான் இருப்பார். அதேமாதிரி இந்த கிறிஸ்து பரிசுத்த ஆத்மா வந்துச்சு, அந்த வேலை முடிஞ்ச உடனே மறுபடியும் அதுவும் பிறவி எடுத்துடும். அது மறுபடியும் கிறிஸ்தவ ஆத்மாத்திலே தான் இருக்கும் இந்த ரெண்டு ஆத்மாவுமே. இதே மாதிரி தான் புத்தரும். அவருடைய பேர் கௌதம சித்தார்த்தர் தான் இல்லையா. 30 வயசில் அந்த போதி மரத்தடியில் உட்காந்துன்னு இருக்கும்போது புத்த ஆத்மா அவருக்குள்ளே பிரவேசம் ஆயிடுது. ஆகி ஞானம் சொல்ல ஆரம்பிக்குது. ஆனால் எல்லாரும் ஒருத்தரேன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒருத்தர் கிடையாது, அது மத ஸ்தாபனை பண்ணுறதுக்காகவே வர ஆத்மாக்கள். ஆனால் வரும்போது அது பரிசுத்தமாக வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வரைக்கும் அது பிறவி எடுக்காது. எப்படி அந்த ஞானம் இருக்குதுன்னா, இப்போ பாபா சொல்கிற ஞானத்தில் கொஞ்சம் அதுக்கு இருக்கும், ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் தப்பாக அந்த ஞானம் வந்துடுது. எப்படி இருக்குதுன்னா, அது பரந்தாமத்தில் இருக்கிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். தாயின் கர்ப்பத்தில் வந்தால் மறந்துடும். அதனால தான் அது தாயின் கர்ப்பத்தில் வராமல் பரிசுத்தமாக தான் வந்து ஆகணும். தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுற வரும். ஸ்தாபனை பண்ண உடனே அதுவும் போய் பிறவி எடுத்துடும். புத்த ஆத்மாவும் பிறவி எடுத்துடும், கௌதம சித்தார்த்தரும் பிறவி எடுத்துடும். இதே மாதிரி தான் முகமது நபியும். முகமதுன்ற ஆத்மா நபிக்குள்ளே பிரவேசமாகி இதே மாதிரி ஞானம் சொல்லிடுச்சு. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, இது பிரவேசம் ஆனது உட்பட குரானில் இருக்குது. ஒரு வெள்ளை உருவம் வந்து அப்படியே நபியை கட்டி பிடிச்சிட்டு ஓது வீராகன்னு 3 தடவை சொல்லிச்சு, அப்படியே கடன்னு அவர் குரான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு போட்டிருக்கோம். அது வந்தது வந்து கடவுள் கிடையாது, அது ஒரு பரிசுத்த இது. இல்லாட்டினா அந்த மாதிரி தீவிரமாக எதுனா தண்டனை அதெல்லாம் கடவுள் சொல்ல மாட்டார் இல்லையா. அதெல்லாம் எழுதி இருக்குது. ஏன்னா அது ஏற்கனவே முஸ்லீம் ஆத்மாவாக இருந்து தான் கடைசியில் உயிரை விட்டுட்டு அந்த ஞானத்துக்கு எடுத்துகிட்டு மேலே போயிடும். இந்த ஆத்மாக்கெல்லாம் எப்படி ஞானம் கிடைக்குது அப்படின்னா, இவங்க தேவதை ஆத்மா கிடையாது. தேவதை ஆத்மாக்கள் வந்து முன்னாடியே வந்துடுவாங்க. மற்ற எல்லா ஆத்மாக்களும் எந்த தர்மமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பேர் தெரியாமல் நிறைய மதம் உலகத்தில் இருக்குதுல்ல, அத்தனை பேரும் இந்த பாபா குழந்தைங்க கிட்ட வந்து ஒரு ஞானம் என்ன, அந்த ஞானம்னா, அந்த ஞானம் கேட்டால் தான் அவங்களுக்கு கடைசியில் உயிரே பிரியும். அது வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கும். உயிர் பிரியக்கூடாதான்னு துடிப்பாங்க. அந்த உயிர் பிரியறதுக்கு பேர் தான் முக்தி. கடைசியில் பிரியர் தான், இது வரைக்கும் பிரிஞ்சது கிடையாது. இப்போ நிறையா நக்கல் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ கேட்குறாங்க இல்லையா, கடைசியில் ஞாபகம் வந்துடும். ஸோ அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக இந்த ஞானம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நம்பிக்கை இல்லாட்டினாலும், அதாவது தேவதை இல்லாத ஆத்மாக்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஆத்மா இருபுருவ மத்தியில் நட்சத்திரமாக ஜொலிச்சிட்டு இருக்கிறீங்க. சிவன் வந்து இந்த ஆத்மாவுக்கு தந்தை. எப்படி நம்ம தந்தை வந்து இதே மாதிரி 2 கால் 2 கை இருக்காரோ, அதே மாதிரி இந்த ஆத்மாவின் தந்தையும் அவரும் இதே மாதிரியே தான் இருக்கிறார். ஒளிப்புள்ளியாக தான் இருக்கார். எங்கே இருக்காருன்னா பரந்தாமத்தில் இருக்கிறார். உலகம் ஃபுல்லாலாம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய மாயை. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, சிவ தத்துவமாக இருக்கிறாரு, அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி புரிஞ்சிட்டதுனாலே சிவன் நிஜமாக வரும்போது அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லா அந்த சிவன் ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு யோகியாக தான் காட்டியிருப்பாங்க. அவர் முன்னாடி நிறைய பேர் உட்காந்துட்டு யோகா கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வர்றதே யோகம் சொல்லிக் கொடுக்க தானே. சர்வ வியாபியாக இருந்தால் எப்படி வந்து யோகம் சொல்லிக் கொடுப்பார்? அவர் வந்து தனியாக ரகசியமாக, ஏன்னா பைபிள் குரான்லாம் தனியாக மோசேக்கிட்டையும் நபிக்கிட்டையும் தனியாக வந்து அவர் ஞானத்தை சொன்ன மாதிரி போட்டிருப்பாங்க. கடவுள் சொல்கிறார், அப்படி தனியாலாம் யாருக்கிட்டையும் நான் சொல்கிறதில்ல. ஆனால் அவருக்கு ஒரு உடம்பு வேணும், உடம்பு மூலமாக தான் பேச முடியும். அதனால் பிரம்மாவின் உடல் மூலமாக வந்து பப்ளிக்காக எல்லாருக்கிட்டையும் பேசுகிறார். இன்னும் கேட்டால் பீஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒரு டிவி சேனல் வச்சு அவர் பேசுகிறத ரிலே பண்ணுறாங்க. ராஜஸ்தானில் இப்போவும் வந்துட்டு தான் இருக்கிறார் அவர். 6 மாதம், முதல்ல 6 மாதம் வருவார், அடுத்த 6 மாதம் வரமாட்டார். அப்படி வந்துட்டு இருக்கார். அது நீங்கள் போனீங்கன்னா நேரடியாக பார்க்கலாம். ஆனால் சிவன் உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சாதாரண மனுஷனுக்குள்ளே வரும்போது உள்ளே இருக்கிறவரை பார்க்க முடியாது. அதனால தான் சிவனுக்கு உருவமே கொடுக்காம வெறும் லிங்கம் இருக்குது. அப்போ சிவன்ட்டு ஒருத்தர் உருவத்தை வச்சுருக்கிறாங்களே, அது யாருன்னா, யாருக்குள்ளே பிரவேசம் ஆச்சோ அவங்களுடைய தியான நிலையை தான் அப்படி காட்டிட்டாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ அப்புறம் போடுறேன். சரி, இந்த மத மாற்றத்தை முக்கியமான ரகசியம் என்ன அப்படின்னா, முதல்ல இயேசு தான் வரும். கிறிஸ்தவ தர்மத்தில் இயேசு ஆத்மா, அதாவது கிறிஸ்தவ ஆத்மா தான் ஃபஸ்ட்டு வரும். இயேசு உடம்புக்குள்ளே பிரவேசம் ஆகும். ஆனதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவ ஆத்மாக்களே இறங்கி வரும். அதனால தான் இயேசு சொன்னதை யாருமே ஏற்றுக்கலை, இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும்.
அவர் சிலுவையில் அரைஞ்சி ஒரு 100 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பைபிள்லாம் எழுதி அதுக்கப்புறம் தான் அது பரவ ஆரம்பிச்சிது. எப்படின்னா அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ ஆத்மாக்கள் வரும், அவங்களுக்கு தான் அதை பிடிச்சி இழுக்கும். இப்போ எப்படி தேவதை ஆத்மாவுக்கு தான் இந்த ஞானம் இழுக்குதோ அது மாதிரி கிறிஸ்தவ ஆத்மாக்களுக்கு அந்த ஞானம் இழுத்துடும். அவங்களுக்குள்ளே நம்ம இந்த ஞானம் வந்து உள்ளேயே போகாது. கிறிஸ்தவ ஆத்மா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய ஆத்மா இருந்தாலும் சரி, நரகத்தில் வாழற, அதாவது இந்து ஆத்மாக்களே தேவதை ஆத்மாக்களும் இருப்பாங்க, கலியுக ஆத்மாக்களும் இருப்பாங்க. அவங்க சொர்க்கத்துக்கே வர மாட்டாங்க. அந்த கலியுக ஆத்மாக்களுக்கும் இது ஏறாது. மற்றபடி நானே நாஸ்திகனாக தான் இருந்தேன் இல்லையா. ஸோ நாஸ்திகர்கள்லாம் எல்லாருமே வந்து தேவதை ஆத்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் தேவதை ஆத்மாக்கள் இருப்பாங்க, கலியுக ஆத்மாக்களும் இருப்பாங்க. தேவதை ஆத்மா ஒரு குறிப்பிட்ட டைமில் புரிஞ்சிக்கும், கலியுக ஆத்மா கடைசி வரையும் மற்றவங்களுக்கும் தனக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இதை நக்கல் அடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அதோடைய வேலையே இதுதான். அதுக்கு இந்த ஞானத்து கேட்டால எரிச்சல் ஆகும். அது வந்து நிறைய அனுபவமே பண்ணுறோம். அதுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லை, அந்த ஆத்மாவுக்கும் சக்தி கிடையாது. ஆக்சுவலாக எந்த ஆத்மாவுக்குமே சக்தி கிடையாது. அதனால தான் யோகத்தோடு சேர்ந்து இதை சொல்லி கொடுக்கும்போது தான் பிரம்மகுமாரி சென்டர் வந்து இந்த யோகம் பண்ணிக்கிட்டே இதுக்கு டெய்லியும் கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு சக்தி வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு பொறுமை வேணும் இல்லையா. என்னதான் சொல்கிறாங்கன்ற அந்த பரந்த மனப்பான்மை இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தால் அது வந்துடும். கேட்கவே மாட்டேன் அப்படின்னா அது அகங்காரம் உச்சத்தில் ஆடுது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த அகங்காரமே அதை அழிச்சிடும். ஸோ அதோடைய முடிவை அதுவே தேடிக்கும். சரி, இப்போ கிறிஸ்தவ ஆத்மா வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கிறிஸ்தவ ஆத்மாக்கள் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் கிறிஸ்துவோடைய ஞானத்துக்கு பைபிளாக போட்டுடுறாங்க. அதை படித்து ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகுது. இதே மாதிரி தான் இஸ்லாமிய தர்மமும். நபிகளுக்கும் பயங்கர பிரச்சனை வந்தது. அவர் சொல்லும்போதும் யாரும் கேட்கல, புத்தர் சொல்லும்போதும் கேட்கல. இது எல்லாம் எப்போ ஆகுதுன்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆகுது. எப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த தர்மத்து ஆத்மாக்கள் வரும், அது வரைக்கும் அங்கே வராது. இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அங்கேயே பரந்தாமத்தில் அது ஒரு தலைகீழ் மரமாக இருக்கும். பகவத்கீதையில் இந்த வார்த்தை இருக்கும், தலைகீழ் சிருஷ்டி மரம்னு இருக்கும். மரம்னா என்ன, தண்டு இருக்கும் இல்லையா. தண்டு வந்து அது கீழே இருந்து பார்த்திங்கன்னா வேறு கீழே இருக்கும், இப்படி தண்டு வரும், அதுக்கப்புறம் கிளை வரும் இல்லையா ரவுண்டா. இந்த வேர் பகுதி தான் பிரம்மகுமாரிகள். இது வந்து மண்ணுக்கு அடியில், அதாவது யாருக்கும் தெரியல இல்லையா. கடவுள் வந்து பேசின்னு இருக்காருன்றது யாருக்குமே தெரியல. கடவுளின் பேரால் உலகத்தில் ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஏமாதான் தான் பேர். ஆனால் அவர் இங்கே உட்காந்து பேசின்னு இருக்கிறாரு, அப்பாவுக்கு அடையாளம் கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ அது குப்தமாக இருக்கிறதுனால அது வேர் பகுதியாக கட்டுறாங்க. தண்டு பகுதி என்னன்னா, கிளைகளற்ற ஒரே ராஜ்யம் முதல் 2500 வருஷத்துக்கு. அங்கே உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, எதிர்த்தே பேச மாட்டாங்க. நாராயணன் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க. அப்படி இருக்கும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் லட்சுமி நாராயண ஆட்சியில் இருக்கும். அது இல்லாமல் நிறைய சிற்றரசர்கள் இருப்பாங்க, ஆனால் எல்லாருமே கேட்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. கலியுக ராஜாக்கள் மாதிரி எப்போ எவன் ஆட்சியை பிடிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஒருவனுக்கு ஒரு மனைவி தான், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வேதங்கள்ல அவ்வளோ நிந்தனை பண்ணிட்டாங்க கிருஷ்ணரை, நிறைய பேரை அப்படி காட்டிட்டாங்க இல்லையா. அங்கே அப்படிலாம் கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா அவங்க மனைவியை அவங்க இச்சையாக பார்க்க மாட்டாங்க, தேக உணர்வில் இருக்க மாட்டாங்க, ஆத்ம உணர்வில் தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்களோட கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ பரிசுத்தமாக போகிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பரிசுத்தமாக இருப்பாங்க. சரி, அங்கேயே அந்த கிளை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கிளை பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்தவ கிளை. அப்போ இயேசு கீழே தான் கிறிஸ்தவ ஆத்மாக்கள் தொங்கிட்டு இருப்பாங்க. அதாவது அதை மரத்தை அப்படியே தலைகீழே போட்டால் தொங்குற மாதிரி தானே வரும். அதேமாதிரி நபிக்கு கீழே தான் முஸ்லீம் ஆத்மாக்கள் தொங்குவாங்க. முதல்ல நபி வருவார், அப்புறம் தான் இவர் வந்தப்புறம் தான் அவங்க ஆத்மாக்களை பிடிச்சி இழுப்பார். ஸோ அங்கேயே அந்த ஒழுங்குமுறைப்படி தான் இருக்கும். கிறிஸ்தவ ஆத்மாக்கள் தனியாக தான் இருப்பாங்க, முஸ்லீம்கள் தனியாக தான் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் தனியாக தான் இருப்பாங்க, புத்தர்கள் தனியாக தான் இருப்பாங்க, சீக்கியர்கள் தனியாக தான் இருப்பாங்க. இது மாதிரி நிறைய தர்மம் இருக்குல்ல, எல்லாருமே தனியாக தான் இருப்பாங்க. சீக்கிய தர்மத்தை அதை ஸ்தாபனை பண்ணுற ஸ்தாபகர் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் சீக்கிய தர்மம் வரும். அதனால தான் எல்லா ஸ்தாபகர்களும் முதல்ல அவ்வளோ நிந்தனைக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா அவங்க தர்மத்தை சார்ந்தவங்க அங்கே இருக்கவே மாட்டாங்க. அப்போ யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? அதனால தான் அதுக்கப்புறம் அவங்க தர்மத்தை ஸ்தாபனர் வந்தவங்க அவங்கள கடவுள் ஆக்கிடுவாங்க. கடவுள் கிடையாது, ஆனால் அவங்க கடவுள் நினச்சிக்குவாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கும். இந்த ஆத்மாக்கள் இங்கே பிறக்கும் போதுமே அதே மாதிரியே வந்து அதாவது பிறக்கிறதுக்கு வந்து இப்போ முதல்ல வரும்போது அது கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறக்கும், கிறிஸ்தவ ஆத்மா. அடுத்தது அதாவது முதல்ல பிறக்கும்போதும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்காது, ஏன்னா கிறிஸ்தவ மதமே இருக்காது இல்லையா. ஸோ இது வேறு எங்கேயாவது தான் பிறந்தாகணும். அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை கேட்டு கிறிஸ்தவ தர்மம்ட்டு தனியாக போயிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கிறிஸ்தவ ஆத்மாக்கள்லாம் இங்கே பிறக்கும். அடுத்த பிறவி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு கர்ம கணக்குன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சும் பிறவி வரும். எப்படின்னா ஒருத்தங்கிட்ட
கடன் பட்டுருது. ஒருத்தங்களுக்கு ரொம்ப அன்பாக இருக்குது, ஒருத்தங்க மேலே ஆசை வச்சுட்டாங்க வேறு தர்மத்துக்காரங்க மேலே அப்படின்னா, அந்த ஆசையை எல்லா ஆசையாக இருந்தாலும் நிறைவேற்றிடும் இந்த நாடகம். இறைவன் கூட இதில் தலையிடுறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ஆசை இருந்தால் அதை நோக்கி ஆத்மா போயிடும். ஏன்னா ஆசைப்படுறது மனசு ஆத்மாவில் தான் இருக்குது. ஸோ மனசும் ஆத்மா தனியாக போகாது. மனசு எங்கே, அதனால தான் எல்லாத்தோடைய ஆசையும் இப்போ கட் பண்ணுங்கன்னு பிரம்மகுமாரில் சொல்கிறது. ஏன்னா இதுக்கப்புறம் பிறவி கிடையாது. நீங்கள் ஆசை வச்சிங்கன்னா பின்னாடி மேலேயும் போக முடியாமல் இங்கேயும் உடம்பும் இருக்காது. ஏன்னா சுனாமி அது மாதிரிலாம் வரும்போது உடம்பு சின்ன பின்னான்னு போயிடும். சூட்சும உடலை வச்சுட்டு அப்படியே உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக துடிப்பீங்க. எந்த உடம்பு கிடைக்குதோ அந்த உடம்புல பிரவேசம் ஆகிடுங்க. ஒரே உடம்புல 10-15 ஆத்மா பூரும். பேய் பிடிக்குதுன்றாங்களே, ஒரு நண்பர் வந்து பேயை பற்றி வீடியோ போட சொன்னார். அது பேயை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம வரல. அதனால் பாபா ஞானத்துலேயும் இது வருது. ஸோ அது சம்மந்தப்பட்டது மட்டும் இதில் சொல்கிறோம். கடைசியில் அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் பற்ற வீடுன்னு சொல்கிறது இந்த காரணத்துக்காக தான். புத்தர் பற்ற வீடுன்னு சொன்னது இந்த காரணத்துக்காக கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பற்றினால துக்கம் வருது, அதுவும் ஒரு காரணம். ஸோ ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த கர்ம கணக்கு வரும்போது, இப்போ கிறிஸ்தவ ஆத்மா இந்து பொண்ணை லவ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, ஆனால் கல்யாணம் ஆகலை. அப்படி இருந்துச்சுன்னா ஆசை மட்டும் பட்டு இருக்குது அப்படின்னா, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தில் பிறவி எடுக்கும், ஏதோ ஒன்று ஆகிடும். அதாவது அதுக்கிட்ட போயிடும். அதாவது பிறவி எடுக்கும். ஆனால் மறுபடியும் யாராவது வந்து அலையிலையான்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா பார்த்துட்டு அப்படியே போயிடும் அந்த ஆத்மா. ஸோ இப்படி தான் ஆகும். அப்போ இந்து கிறிஸ்டினா மாறல, அது கிறிஸ்தவ ஆத்மா கர்ம கணக்குக்காக இந்துவா பிறந்திருக்குது. அதுதான் கிறிஸ்தவ ஆத்மா போதே தவிர யாரும் யாரையும் மதம் மாற்ற முடியாது. இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஞானம் இருந்தால் ஏன் டென்ஷன் ஆக போகிறீங்க? என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகமும் கிறிஸ்தவ மதம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அப்படி ஆகிடக்கூடாது, உலகம் ஃபுல்லாக ஆகிடுமான்றாங்க. இந்தியாவுடைய உண்மையான தர்மம் வந்து ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான். அது சுத்தமாருமே இல்லை. இப்போ 33 கோடி பேர் உருவாகணும் இல்லையா? கடைசி 100 வருஷம் ஞானத்திலேயே 33 கோடி பேர் அவர் உருவாக்குறார். கடவுள் கண்ணுக்கே தெரியாத அந்த ஆத்மா பரமாத்மா வந்து அல்லான்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை வெறும் 100 வருஷத்தில் உருவாக்குறார். பார்க்கறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். எப்படின்னா, ராஜாவும் தேவை பிரஜையும் தேவை இல்லையா? சொர்க்கம் ஒரு ராஜ்யம்னா ராஜாவும் வெறும் ராஜாவாக இருந்தால் யார் ஆள்றது? பிரஜைகளும் தேவை. ராஜாக்கள் கம்மியாகவும் பிரஜைகளும் தானே அதிகமாக இருப்பாங்க. அதனால் பக்காவாக இந்த ஞானம் கேட்குறவங்களாம் ராஜாவாகிடுவாங்க. மற்றபடி இந்த ஞானத்தை கேட்டு சும்மா கொஞ்ச நேரம் நம்பிக்கை இருந்து ஆனால் கிளாஸுக்கெல்லாம் போகாமல் நியமெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்களாம் பிரஜையில் வந்துடுவாங்க. ஆனால் கேட்டால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்தே தீருவாங்க. தேவதைகள் மட்டும்தான் கேட்பாங்க, கேட்ட உடனே கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்களும் சொர்க்கம் வராங்கன்னா தண்டனையை அனுபவிச்சுட்டு வருவாங்க, அவ்வளோதான். தண்டனையெல்லாம் அனுபவிப்பாங்க. ஏன்னா யோகத்தின் மூலமாக தண்டனை எப்படி எரிக்கிறது, நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் எப்படி எரிக்கிறது அப்படின்றதான் யோகா கற்றுத்தராரு. அதுக்கு வந்து டெய்லியும் ஞானம் கேட்டால் தான் முடியும். ஸோ அது முடியாதவங்களும் கேட்டாலே சொர்க்கத்துக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டார் அவர், அதாவது நிச்சய புத்தியோடு கேட்டால். ஸோ அவங்க வந்துடுவாங்க. இப்போ இதை யோசிச்சு பாருங்க, உலகம் ஃபுல்லாக கிடையாது, பட் ஒரு மெஜாரிட்டியாக இருக்குது இல்லையா கிறிஸ்தவ தர்மம். அப்படி ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லையா? ஆனால் இது வெறும் 100 வருஷத்துலேயே 33 கோடி ஆத்மாக்களை தயார்படுத்துது. இப்போ எது ரொம்ப ஸ்பீடாக பரவுதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு தெரியாது, அவ்வளவுதான். பார்த்தீங்கன்னா பிரம்மகுமாரி இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஞானத்தை வந்து ஒரு பிரம்மகுமாரி ஆகிட்டாருன்னா அவங்களால சொல்லாமல் இருக்கவே முடியாது, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்படியாவது. எனக்கு சரி இன்டர்நெட்டில் சொன்னால் நல்லா இருக்குதுன்ட்டு இன்டர்நெட்டில் சொல்கிறேன். அது இல்லாமல் நேரிலையும் போய் நிறைய பேர்கிட்ட சொல்லின்னு தான் இருக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தருமே பரப்பிட்டு இருப்பாங்க. மற்றபடி ஒரு கிறிஸ்டின் பார்த்திங்கன்னா எல்லாரெல்லாம் பரப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த சர்ச்சை நடத்துகிறவங்க, அதனால் அவங்களுக்கு ஆதாயம் இருக்கிறவங்க மட்டும்தான் பரப்புவாங்க. மற்றவங்க யாருமே அதை பரப்ப மாட்டாங்க. முஸ்லீம் மதமும் அப்படி தான். முஸ்லீம் மதம் பரப்புறதே கிடையாது, இங்கே கிடையாது. ஒரு வேளை வேறு எங்கேனாச்சும் இருக்குமா என்னன்னு தெரியல.
ஒரு சில விஷயங்கள் அது கூட எப்படின்னா அது அந்த தர்மத்து ஆத்மா தான் போகுது. மற்றபடி நீங்கள் வந்து அப்படியே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டு போகிறாங்க, கறிமீன் தின்ன ஆசைப்பட்டு போகிறாங்கன்ட்டு நாம் அப்படியே அப்படி இப்படின்னு பொருள் ரொம்ப பாவம் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம நிறைய பாவம் பண்ணுறோம். சரீரமாக பார்க்குறதே பாவன்றாரு. இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா? ஸோ ஆனால் அது உண்மையிலே நிச்சயிக்கப்பட்ட ஆத்மா. அது ஏற்கனவே முஸ்லீம் ஆத்மா தான். கர்ம கணக்கு முடிக்க வேறு பிறவியில் இருக்குது, போகுது. குடும்பத்தோடு போகிறதுனால குடும்பத்தோடு அப்படி போயிருக்கோம், அவ்வளோதான். இந்த ஞானம் இருந்தால் இந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. எந்த தர்மத்தில் இருந்தும் எந்த தர்மத்தினராகவும் யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா அங்கே இருக்கும்போதே தர்மம் ஃபிக்ஸு. இங்கே வந்து பிறக்கிறது தான் கர்ம கணக்கின்படி மாற்றி மாற்றி பிறக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா கடைசியில் முடியும் போது அந்த தர்மத்தில் போய் சேர்ந்துக்கும். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாமே கடைசியில் கொசு கூட்டம் மாதிரி போகணுன்னு அப்போவுமே போய் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கிறிஸ்தவ கிளைக்குள்ளே தான் கிறிஸ்தவ ஆத்மாக்கள் போய் தங்கும். இஸ்லாமிய கிளைக்குள்ளே தான் இஸ்லாமிய ஆத்மாக்கள் போகும். முஸ்லீம் கிளையில் தான் முஸ்லீம் ஆத்மாக்கள் போய் தங்கும். அப்படியே வரிசையாக இருக்கும். அதுவும் எப்படி வரிசையாக இருக்கும் எப்படின்னா, நபி இருக்கும், நபிக்கு அடுத்தது பிறவி எடுக்கிறவங்க தான் அவர் பக்கத்தில் இருப்பார். அதுக்கு ரொம்ப கடைசி பிறவியெல்லாம் வரவங்களாம் அந்த கிளையோட கடைசியில் தான் இருப்பாங்க, கடைசியில் தான் வருவாங்க. இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனதுனால மத மாற்றம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொன்று என்னென்னா, இந்த ஞானத்தை கேட்குறதுனால உடனே எல்லாரும் மாறிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மாற மாட்டாங்க. ஏன்னா நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆனது தான் நடக்கும். இருந்தாலும் இதை ஏன் போடுறான் அப்படின்னா, தேவதை ஆத்மாக்களை காப்பாற்றுறதுக்காக. ஏன்னா தேவதை ஆத்மாவும் அந்த தப்பை இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஆத்மாவுக்கு தான் இது டக்குன்னு புரியும். ஸோ அந்த ஆத்மாவாவது உஷாராயிடணும் இல்லையா? ஒரு தீவிரமாக இல்லாமல் உடனே கேட்டால் இதுதானே ஞானம், நாம் எதுக்கு டென்ஷன் ஆகணும் அப்படின்ட்டு அது வந்துடும். மற்றபடி எதிர்க்கிறவங்க ஏற்றுக்காதவங்க கல்பமாக அவங்க எப்படி ஏற்றுக்காமல் இருந்தாங்களோ அவங்க இப்பயும் ஏற்றுக்க மாட்டாங்க. கல்பமாக அது எப்படி மதம் மாறலாம் அப்படி இப்படின்னு சண்டை போட்டவங்க இப்போவும் சண்டை தான் போடுவாங்க. அது நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. இன்னும் கேட்டிங்கன்னா, உலகம் ஃபுல்லாக அடிச்சிக்கிறாங்க, என்னென்னமோ நடக்குதுன்றாங்க இல்லையா? கடைசியில் அந்த அணு ஆயுதம்லாம் எதுக்கு வச்சுக்கிறாங்க? போடுறதுக்கு தான், ஷோகேஸில் வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்தாலும் இந்தியாவை அழிக்கவே முடியாது. ஏன்னா சிவனே வராரு இல்லையா? உண்மையிலே புண்ணிய ஸ்தலம்னா இந்த அல்லா பரமபிதா சிவன் சொல்லப்படுற அந்த பரமாத்மாவே வர அவதரிக்கிற இந்த இந்தியா தான். அதனால் இந்தியாவை எந்த அணுகுண்டும், அதாவது அணுகுண்டு போட்டாங்கன்னா அது பல இடத்துக்கு பரவி புல்லு பூண்டு கூட வராதுனாங்க. ஆனால் இந்தியாவை அது தாக்கவே தாக்காது அப்படிங்கிறார். ஆனாலும் இங்கேயும் நரகத்து வாசிகள் தானே இருக்கிறாங்க. எப்படி அழிவாங்கன்னா, இனக்கலவரம் மதக்கலவரத்தினால தான் அழிவாங்க அப்படின்றார். அப்போ இந்த மாதிரி பாருங்கள், இப்போ அது எப்படி மதம் மாறலாம் அப்படின்ட்டு ஒரு விதமான வெறி வருது இல்லையா? கடைசியில் இவங்களை அழிச்சிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் உஷாராக தெரிஞ்சு சாட்சியாக வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இல்லாட்டினா மற்றவங்க நிம்மதியை கெடுக்கிறது மட்டும் இல்லை, நம்மளோட நிம்மதியும் கெடுத்துக்கும். ஸோ இதில் எது உண்மைன்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. ஓம் சாந்தி.